வெல்கம் டு சுபார்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஃப்ரெஞ்ச் நாடுக்கு அடுத்து போட வேண்டிய வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூனால என்னால் போட முடியலை. ஆக்சுவலி இதுதான் 18th கிளாஸ், ஃப்ரெஞ்ச் நாடுக்கு அடுத்து வர கிளாஸ் மாதிரி வரும். சரி, ஓகேவா? இப்போ நான் இதை சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும். லேசி டேசி கிளாஸு. இப்போ இதுக்கு பாருங்களேன், பெல்லில் நான் சைஸ் 7 நம்பர் எடுத்திருக்கேன் நீடிலு. இதில் நான் எப்பயுமே இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சொன்ன மாதிரியே 4x4 ஸ்டாண்ட்ஸாக நான் ஹெல்ப்பரை வச்சு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் கோர்த்து நீடில். ஓகேவா? நீடில் எப்படி கோர்க்கணும் தெரியலை அப்படின்னா என்னுடைய ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, அதில் எப்படி கோர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன், இது ஒரு 6 இது போட்டிருக்கேன், ஒரு சின்ன லைன் மாதிரி. இதுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம்? லேசி டேசி இதுவுமே எம்ப்ராய்டில் ஒரு மெத்தடு தாங்க. இதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது ரொம்ப அழகான ஸ்டிச்சு. இது தெரிஞ்சாலே போதும், நம்ம ப்ளவுஸுக்கே நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், கீழேருந்து எடுக்கிறேன் நூல். பக்கத்திலே எப்படி நம்ம எடுத்தோமோ அது பக்கத்திலே ஒரு சின்ன லைன் போட்டிருக்கேன்ல, அந்த லைன்லே பக்கத்திலே நான் குத்துறேன். குத்திட்டு லெஃப்ட் சைடு அந்த நூலை பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு அந்த எட்ஜி இடத்துல அந்த லைன் போட்டிருக்கேன்ல, அந்த எட்ஜில் திருப்பி அடியிலேருந்து குத்தி வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த ஊசியை உள்ளே கூடி இப்படி ஊசிக்கு மாலை போட்ட மாதிரி இப்படி உள்ளே கூடி விட்டு நம்ம கையை விட்டுட்டோம்னா ஒரு சின்ன கர்வ் மாதிரி கிடைக்கும். இந்த கர்வை லாக் பண்ணுறதுக்கு அதை ஒட்டி வெளியே நம்ம பாருங்கள், ஊசியை நான் உள்ளே குத்தி அடியில் எடுத்துடுவேன். அப்போ என்ன ஆகும்னா அந்த கர்வுக்கு அதோட ஹெட் பார்ட்டில் ஒரு லாக் போட்ட மாதிரி ஆயிரும். இதுதாங்க லேசி டேசி. இந்த மாதிரி ஒரு சின்ன வளைவு மேலே ஒரு குட்டி லாக் மாதிரி வரும். இதுதான் லேசி டேசி. மறுபடியும் பாருங்கள், இது ரொம்ப அழகான ஸ்டிச்சு. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி நம்ம போடுறோமோ அதே மாதிரி பக்கத்திலே. இப்போ அடுத்தது எடுக்கிறேன், அது பக்கத்திலே குத்துறேன். குத்திட்டு அந்த 2 இது நம்ம குத்துறோம்ல, அதுக்கு நேராக மேலே நீடியில் குத்தி வெளியே எடுக்கிறேன். எடுத்து அப்படியே நான் அந்த நூலை அந்த சைட் போட்டு இழுத்துடுறேன். இப்போ இதை லாக் பண்ணணும் இல்லையா? இப்போ லாக் பண்ணுறதுக்காக அதை அப்படியே வெளியேந்து இருக்கிற அந்த த்ரெட்டை உள்ளே கூடி பக்கத்தில் அங்கே பாருங்கள், ஹெட் பார்ட்லே குத்தி உள்ளே கொண்டு போயிடுறேன். வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், மெதுவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? மெதுவாக பாருங்கள், சரியா? அவசரமே வேண்டாம். ரொம்ப அழகான ஸ்டிச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சு. ஆரி தெரியலைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஸ்டிச் நம்ம பழகிடலாம். இது நார்மல் நீடில் தான் நான் போடுறேன். பக்கத்தில் குத்திட்டு நம்ம எங்கேருந்து வெளியே எடுக்கிறோமோ அது பக்கத்துலேயே நான் குத்திடுறேன். பாருங்கள், சில்க் த்ரெட்டு சொன்ன மாதிரியே சிக் ஆகிடக்கூடாது. அதனால் எப்பயுமே லெஃப்ட் கையில் நம்ம பிடிச்சிக்கணும், த்ரெட்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் ரைட் கையில் ஊசி நம்ம வேலையை பார்க்கணும். குத்திட்டு அந்த மேலே 2 இது குத்தினோம்ல, அதுக்கு நடுவில் மாதிரி மேலே நான் மறுபடியும் குத்தி ஊசியை வெளியே எடுத்து அப்படியே அந்த நூலை அதுக்கு மாலை மாதிரி போட்டு இழுத்துடுறேன். இழுத்தேன்னா ஒரு கர்வ், அந்த கர்வுக்கு ஒரு நாட், ஒரு லாக் போடுற மாதிரி அடியில் மறுபடியும் குத்தி அதை லாக் பண்ணிடுறேன் ஹெட் பார்ட்டை. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, சிம்பிளாக இருக்கும். ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப காட்டன் சாரீஸுக்கெல்லாம் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. சில்க் சாரீஸும் பண்ணலாம், காட்டனுக்கும் பண்ணலாம். அதனால் பயப்படாமல் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும் இந்த ஸ்டிச்சு. இந்த மாதிரி நான் 6 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 8 போட்டுக்கலாம், இல்லை 5 போட்டுக்கலாம். இன்னும் நெருக்கமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ ஃப்ளாருக்கு போட்டுக்கலாம், இதை லீஃபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 6 பெட்டல் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான நீட்டான ஃபினிஷிங் ஒர்க்கு. நடுவில் ஒரு சின்ன பீடு வைக்கிறேன் நான், சும்மா ஒரு குட்டி அழகான பீடு வச்சு இதை ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ எப்பயும் போல் அடியில் லாக் பண்ணுறது நம்ம. இது நான் ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பக்கத்தில் ஒரு குட்டியாக சும்மா ஒரு லைட்டாக ஒன்று விட்டு நம்ம ஊசியை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த மீதி இருக்க நூலில் இங்கே பாருங்கள், அந்த வளைவு இருக்குல்ல, அந்த மீதி இருக்க நூலில் இப்படி விட்டு இப்படி எடுத்துடணும்.
இப்படி எடுத்துட்டோம்னா நல்ல பக்கத்தில் லாக்கை கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு முதலே நான் சொன்ன மாதிரி சில்க் த்ரெட்னால் இதை கட் பண்ணிவிட்டு மிச்ச இடத்துக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சிலும்பல் அந்த இதெல்லாம் வெளியே வராமல் இருக்கும். ஓகேவா? இதாங்க லேசி டெய்ஸி சில்க் த்ரெட்டில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் பண்ண போகிறோம். பட் ஜர்தோசியில் பண்ண போகிறோம். ஜர்தோசியில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஜர்தோசி வந்து 1 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி கோர்த்து நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். சரியா? இதுக்கு வந்து 10ஆம் நம்பர் நீடில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஜர்தோசி உள்ளே போகணும் இல்லையா? அதனால் அந்த நீடில் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். நம்ம ஜர்தோசி போகிற அளவுக்கு ஒல்லியாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து நார்மல் வந்து சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஜர்தோசி ப்ளூ கலர், பட் சூயிங் த்ரெட் வந்து நான் கோல்டு எடுத்திருக்கேன். ஏன்னா அது லாக் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கலர் வேறு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதே கலரில் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் அது அழகாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ் யூஷுவல் நான் அடியிலேருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு ஜர்தோசியை கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஜர்தோசி உள்ளே போகணும்னா நீடில் ஒல்லியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் கடையில் போய் ஜர்தோசி நீடில்னு கேட்டாலே அவங்களே கொடுப்பாங்க. ஜர்தோசி இப்படி தள்ளுறப்ப மெதுவாக தள்ளுங்க. இப்போ நான் பண்ண மாதிரியே பக்கத்துலேயே குத்துறேன். லேசி டெய்ஸி தான். எப்படி பக்கத்தில் குத்துனீங்கன்னா அதே மாதிரி குத்திட்டேன்னா இது பாருங்கள் ஒரு வளைவு வரும். அந்த வளைவு நல்லா தெரியும். இதில் குத்திட்டு அதே மாதிரி அந்த ஹெட் பார்ட்டில் அடியிலேருந்து விட்டு மேலே அப்படியே பக்கத்துலேயே அடியில் கொண்டு போயிருங்க. கீழேருந்து மேலே கொண்டு வந்து அப்படியே பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டிங்க அப்படின்னா அந்த வளைவு அப்படியே நின்றும். அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி தான் திருப்பி ஜர்தோசி கோர்த்துக்கிறேன். அவ்வளோதான். பக்கத்தில் குத்தி எடுக்கிறேன். ஒரு வளைவு வந்துடுது. நான் மேலே ஒரு ஃப்ளவர் பெட்டல் போட்டேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கீழே போடுங்க. அப்போ தான் நம்ம அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி அடியிலேருந்து அந்த ஹெட் பார்ட் அந்த வளைவு முடியுதில்ல அந்த பெண்டு வர்ற இடத்துல விட்டு இந்த மாதிரி விடணும். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி வீடியோவை பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நான் எப்படி போடுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த சைடு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சஸ்ங்க இது. என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 1 மந்த் கிளாஸ்ன்னு போட்டிருந்தேன். இந்த ஒரு கிளாஸ் மட்டும் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு சின்ன ஹெல்த் இஷ்யூனால். பட் எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல என்னைய வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் திருப்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லி தாங்க இப்போ நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா? லேட் ஆனதுக்கு சாரிப்பா. திருப்பி ட்ரை பண்ணுங்கப்பா. ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் எல்லாமே, நான் சொல்லித்தரது எல்லாமே. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இம்மீடியட்டாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுவேன். சரியா? மதுரையில் நான் கோமதிபுரத்தில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆரி கிளாஸஸ்ஸு 2 மந்த்ஸ் கோர்ஸாக எடுத்துகிட்ருக்கேன். அஃபோர்டபுள் ஃபீஸில் தான் நான் வாங்கிட்டுருக்கேன். சர்டிஃபிகேட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பேன். அதனால் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக 6 பெட்டல் வந்துடுச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 3 mm கோல்டு பீட் எடுத்திருக்கேன். நடுவில் வச்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். அடியில் லாக் போட்டுக்கணும். இப்போ அடுத்து இதே மாதிரி தான், பட் கொஞ்சம் மாறும். அதே தான், அதை கொஞ்சம் வேறு மெத்தடில் நம்ம போட போகிறோம். ஸ்டார்டிங் அதே தான் போட போகிறோம். பட் எண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்கள் 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 சென்டிமீட்டர்லேயும் எடுத்திருக்கேன். ஒரு 5 பெட்டல் நான் போட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த 5 பெட்டலுக்கு இப்போ நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அதே 10ஆம் நம்பர் நீடில் அதே மாதிரி எடுத்திருக்கேன். பட் ரெட் கலர் நான் நூல் எடுக்கிறேங்க. ஏன்னா ரெட் கலர் ஜர்தோசி. நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துருக்கணும், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கோல்டு எடுத்தேன். இப்போ நான் ரெட்டுக்கு ரெட்டே எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் எந்த கலரோ அந்த கலர் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது வெளியே.
இதே மாதிரி அடியிலிருந்து விட்டு மேலே எடுத்து ஜர்தோசியை கோர்த்து, உங்களுக்கு நல்லா புரியணும்னு தான் நான் மெதுவாக பண்ணிகிட்ருக்கேன். ஜர்தோசிலாம் பாருங்கள், கோர்க்குறப்ப கடைசி தள்ளுற வரைக்கும் கையில் மெதுவாக பிடிச்சி தள்ளுங்க, இல்லைன்னா ஸ்ப்ரிங் இல்லையா இழுத்துரும். இந்த மாதிரி போட்ட மாதிரியே தான் போடுறேன். லேசி டேஸி எப்படி போட்டேனோ அதே தான். இந்த வளைவை நம்மள கரெக்டாக அந்த லெஃப்ட்டு விரல் வச்சு நம்ம பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா தான் அது லாக் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த பார்ட்டில் நம்ம லாக் பண்ண முடியும். சைட்லலாம் பண்ணாதீங்க, அசிங்கமாக இருக்கும். மேலே அந்த எட்ஜில் பண்ணால் தான் கரெக்டாக அந்த கர்வ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 5 பெட்டலும் போடணும். ஓகேவா? ஃபுல்லாக 5 பெட்டல்ஸு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டிகிட்டு இருக்கேன், திருப்பி அதே ஒர்க்குனால் உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு. அஞ்சு பெட்டல்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு எடுத்திருந்தேன்ல ஜர்தோசி, அதை என்ன பண்ணணும்னா அந்த பெட்டலுக்கு நடுவில் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது இந்த இதுக்கு நடுவில் கொஞ்சம் கீழே, கரெக்டாக நடுவில் எடுக்காதீங்க, கொஞ்சம் கீழே எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த 1/2 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுருந்த ஜர்தோசியை கோர்க்கணும். கோர்த்து வெளியே கொஞ்சம் தள்ளி குத்திட்டோம்னா இது ஒரு டிசைனாக இருக்கும். லேசி டேஸியில் இது ஒரு டிசைன். இந்த இடத்துல வந்து நம்ம பீடும் வச்சுக்கலாம், நம்ம இன்ட்ரெஸ்ட்டு தான். சம்கியும் வைக்கலாம். நான் வந்து வெறும் ஜர்தோசி வச்சு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இதுவும் ஃப்ரெஞ்ச் நாடு பழகினாலே போதுங்க. ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட ப்ளவுஸுக்கோ, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ராக்ஸ்க்கு, இந்த மாதிரி முன்னாடி அந்த குழந்தைங்களுடைய சட்டையோட பார்ட் இருக்கும்ல, அது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுக்கும் அழகாக இருக்கும். கைக்கு சிம்பிளாக வேணும், நெக்குக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்றவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இது. லேசி டேஸி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லீஃபுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் அப்படி தான், ஃப்ளவராகவும் போட்டுக்கலாம், லீஃபுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நான் எப்படி பண்ணலான்னு அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஐடியாஸ் நிறையா வரும். இப்போ முடிஞ்சிருச்சு. நடுவில் வந்து 3 கோல்டு பீடு, சுகர் பீடு வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து ஒரு சின்ன செயின் போட்டிருக்கேன். ஜரியில் வந்து ஒரு செயின் நடுவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு எப்படி லீஃப் போடலான்னு நான் காட்டுறேன். சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு சில்க் த்ரெட்லேயே 3x3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதே லேசி டேஸி தான், ஃப்ளவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லீஃபுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அந்த லீஃபுக்கு எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக நம்ம போட்டே இருக்கணும்.
இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜர்தோசியும் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. லீஃப் ஸ்டிச்செல்லாம் நம்ம ஆரியில் பழகியிருக்கோம். அதை விட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அழகான டிசைனாக இருக்கும். என் சேனலை ஃபுல்லாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து நிறைய நியூ ஸ்டிச்சஸ்லாம் நான் சொல்லி தருவேன். 1 மந்தில் பழகணும் அப்படின்னா 1 மந்த் கோர்ஸுன்னு தனியாகவே போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்திருக்கு. இனிமேல் எல்லாமே ஒவ்வொரு ஃபில்லிங் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு மோட்டிஃப்க்கு எப்படி பண்ணணும், ஒவ்வொரு டிசைன் லோட்டஸ் அந்த மாதிரி பீகாக் அந்த மாதிரி மோட்டிவ்ஸ்க்கெலாம் எப்படி பண்ணணும் எல்லாமே நான் சொல்லி தருவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வச்சுருந்தா தான் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். 1 மந்த் இல்லைனாலும் எப்போனாலும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்லா இருக்குது பார்த்தீங்களா டிசைனு? அவ்வளோதாங்க. ஓகே. தேங்க் யூ.